நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளை இருந்து நிராசை அடையாதீங்க. என்ன அர்த்தம்? நீங்க அவ்வளவு பாவம் செய்தாலும் ஈமானோடு, நீங்க கட்டுகளவு ஈமானோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவன். ஒரு முஃமின் இந்த தொடர்பை புரிந்து கொள்வான். லவ் பலக ذுனூபுக அனான ஸமா ثم استغفرتني غفرت لك. ஆதமுடைய மகனே, உனது பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்து விட்டாலும் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவத்தை மன்னிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறானே, இந்த ரப்புடைய அந்த சந்திப்பை ஒரு அடியான் சீராக்கி கொள்வான். தொழுகை, அதிலே அவன் ஓதுகிறது மட்டுமல்ல, இபாதத் என்று மட்டும் அவன் நினைக்க மாட்டான். என்ற ரப்போடு ரசிச்சு ருசிச்சு மன்றாடி பேசி எனது சுமைகளை பாரங்களை அங்கே அவனுக்கு முன்னால் இறக்கி வைத்து கண்ணீர் துளிகளின் ஊடாக ரப்போடு உரையாடி உள்ளத்தில் இருக்கிற சுமைகளை எல்லாம் அந்த கண்ணீர் துளிகளின் ஊடாக இறக்கி வைத்து ரப்பிட்ட சொல்லிட்டு மன ஆறுதல் பெறுகிற அந்த சுஜூதுகளில் ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பான், தொடர்போடு இருப்பான். இந்த தொடர்பை ஒரு முஃமின் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடிப்படை ஃபர்லு தொழுகை இல்ல, சுன்னத்துல துஆ கேட்கிறார் என்றால் அதில் எந்த பிரயோசனம் கிடையாது. 5 நேர தொழுகைகளை சீராக்கி கொள்வான். அல்லாஹ்வோடு பேசுகிற, அல்லாஹ்வோடு உரையாடுகிற, அல்லாஹ்வோடு மன்றாடுகிற, எல்லாம் அறிந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உங்களை பற்றி, குடும்பத்தை பற்றி சொல்லலாம். ஆனால் உங்களது உள்ளங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் மனிதனை படைச்சு வனஅலமா துவஸ்விசு பி நஃப்ஸு வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிற அந்த ரப்போடு உங்களது தேவைகளை, உங்களது பிரச்சனைகளை, எல்லா விடயங்களையும் இறக்கி வைப்பதிலே கிடைக்கிற நிம்மதி வேற எங்கே இருக்கிறது? ஒரு முஃமின் அதை அறிந்து கொள்வான். அதை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக, பெரிய ஒரு இன்பமாக அமைத்துக் கொள்வான். அதனாலதான் ஒரு அறிஞரிடத்திலே, முன்னைய சலபு சாலிங்கல்ல ஒரு அறிஞரிடத்திலே ஒருவர் போய் கேட்கிறார், நான் ஒரு மனிதன் தொழப்போனா எப்படி நியத்து வைக்கணும்? இப்ப உசல்லி ஃபர்ல லுஹ்ரி இந்த மாதிரி என்ன நியத்தை புதுசாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அது மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் இந்த அறிஞர் கேட்ட நோக்கம் வேற. எப்படி அவர் எண்ணிக்கொள்ளணும், என்ன எண்ணத்துல போய் தொழணும்? என்வி அன்னஹு யுனாஜி ரப்பா. அவர் என்ன நியத்தோட தொழப்போன்னு தெரியுமா? அவரது ரப்போடு இரகசிய உரையாடல் செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தோடு தக்பீரை கட்டணும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கற்றவர் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வரணும் என்றால், அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அந்த மனிதர் அல்லாஹோடு இரகசியமா உரையாட போகிறார். எனக்கு உண்மையிலே இவர் லட்சம் தந்தார், கோடி தந்தார், இப்ப நான் 1000 ரூபாய் கேட்க போறேன், தரமாட்டாரா என்று எப்படி உறுதியான தைரியத்தோடு வாப்பாவை நோக்கி அல்லது அவருக்கு நெருக்கமான ஒருவரை நோக்கி செல்கிறாரோ அந்த மனிதர் எப்படி தைரியத்தோட போவாரு? இப்ப இந்த மனிதன தைரியம், நம்பிக்கை இவ்வளவு வருதுண்டா, என்ன உள்ளத்தறிஞ்சவன் அல்லாஹ், நான் யாருக்கு அநியாயம் செய்யல, யாருக்கு தீங்கு செய்யல, ரப்போட நெருக்கமாயிருக்கிறேன், ரப்புக்காக வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய இபாதத் எல்லாம் அவனுக்குன்னு வாழ்ற என்ன அந்த ரப்பு கைவிடுவானா? என்ன ரப்பு தராம விட்டுருவானா? அந்த ரப்போடு பேசுறதுல நான் இன்பம் காணாமல் வேறு யாரோடு பேசுவதில் நான் இன்பம் காணுகிறேன் என்று ஒரு முஃமின் நினைத்தால் தொழுகையை எப்படி மகிழ்ச்சியானதாக பார்ப்பான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது. இத்தொழுகை பாரமானதல்ல, கண் குளிர்ச்சி. எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? குர்ரத்து அயுன். எங்கட பிள்ளை நல்ல செயல் செய்யும் பொழுது, எங்கட பிள்ளைய தூர பயணத்திலிருந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்த பொழுது எப்படி அந்த பிள்ளையினால் ஒரு கண் குளிர்ச்சி, ஒரு இன்பம் கிடைக்குதோ, இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க போற பொழுது கிடைக்கணும் இன்பம். அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. ஏன்? நான் ரப்போடு பேசுகிறேன். ஒரு முஃமின் அங்கு அந்த தொடர்பை சீராக்கிக் கொள்வான். இப்படி அந்த அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை முஃமின் சீராக்க அவனுக்கு எதுவெல்லாம் துன்பமாக பிரச்சனையாக இருந்ததோ அதையெல்லாம் இலகுவானதாக அல்லாஹ் அவனது அருளினால் ஆக்கி கொடுப்பான். இது ஒரு முஃமின் இந்த மறைமுகமான இந்த தொடர்பை அவன் பேணிக் கொள்வான், அதிலே அவன் இன்பம் காணுவான். அதனால் அவன் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு வெற்றியை கொடுப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வோடு ஒரு முஃமினுக்கு இருக்கிற தொடர்பு, அல்லாஹ்வை அறிகிறான், அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான், அதிகப்படுத்துகிறான்.
இறை நினைவோடு இறை சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு வாழுகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு இபாதத் செய்கிறான். இப்படி அல்லாஹுக்காக அவனது வாழ்க்கையை மாற்றி அவன் அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. எனது தொழுகை யா அல்லாஹ் உனக்கு, எனது தொழுகை قل إن صلاتي என தொழுகை உனக்கு யா அல்லாஹ், வனுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள் நற்கிரியைகள் அது உனக்கு யா அல்லாஹ், வமஹ்யாய என்னுடைய வாழ்வு உனக்கு யா அல்லாஹ், வமமாத்தி என்னுடைய மரணம் உனக்கு யா அல்லாஹ், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்த், அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது யா அல்லாஹ். இப்படி வாழுகிறான். இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த ஒப்பந்தம், இது அல்லாஹ்வோடு ஒரு முஃமின் செய்கிற ஒப்பந்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும். என்ன, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அதிகரிச்சு ஒரு மனிதனுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான், இப்ப என்ன ரப்பு தேவையில்லை, நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன். அப்படி அல்ல. எல்லா நிலைகளிலும், கஷ்டமான நிலையிலும், துன்பமான நிலையிலும், சந்தோஷமான நிலையிலும், செல்வ செழிப்பு நிலையிலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுக்காக வாழுகிற மனிதன். நான் நல்ல மூத்த வயது அடைஞ்சு விட்டேன், நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டேன், இப்பொழுது எனது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன், இப்ப நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. அப்ப எங்கட வாழ்க்கை யாருக்கு? கல்யாணம் முடிச்சு மனைவியை பார்த்து உனக்காக வேண்டித்தாமா வாழ்றேன், பிள்ளை பார்த்து உனக்காக வேண்டித்தான் வாழ்றேன். நம்பிக்கை என்ன, என் பிள்ளை குமராயிருச்சு, அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இது போல நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. அப்ப இதுக்காகவா நாங்க படைக்கப்பட்டோம்? என்னுடைய வாழ்க்கை மனைவிக்கு, மௌத்து பிள்ளைகளுக்கு, வணக்கம் மட்டும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நான் மௌத்து வரை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வேன், அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு வாழ்வேன். எல்லா நிலைகளிலும் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தந்தாலும், ஒரு துன்பத்தை தந்தாலும், சோதனையை தந்தாலும், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, என்ன பிரச்சனை வந்தாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஏதாவது மூத்தா போனா, யாராவது மூத்தா போனதை கேட்டா ஒரு துஆ நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, இது மூமின்களுடைய முகவரி. இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் எதை வேண்டாலும் செய்யட்டும், பொருந்திக் கொள்வோம். ரிதா ஒன்று இருக்குது, கஷ்டத்துல சபர் செய்யறது, அது முதல் படித்தரம். இரண்டாவது அர்ரிதா, பொருந்தி கொள்றது. சஹாபாக்கள் பொருந்தி கொண்டாங்க, இந்த கஷ்டம் எனக்கு தந்தது, நான் பொருந்தி கொள்றேன். சபர் கஷ்டத்தோட பொறுத்து கொள்றது. இரண்டாவது ரிலா, அதை ஏற்றுக்கொள்றது. மூன்றாவது ஒரு நிலை இருக்குது, கஷ்டம் வந்தாலும் ஷுக்ர், நன்றி செலுத்துறது. அது மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து. இது முஃமின்கள் அவர்களுடைய பார்வையில் இருக்கும். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்க என்னத்தை அல்லாஹ் தந்தாலும் அல்லாஹ் ஒன்றையும் விட மாட்டான். நான் சும்மா உனக்கு அநியாயம் செஞ்ச நினைக்கிறாயா, நீ நடந்து போகும்போது உனக்கு ஒரு முள்ளு குத்துச்சுதா, அதனால நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்தா ஷௌகத்து யுஷாக ஃபி ரிஜ்லி. ஒரு மூமினுக்கு ஏற்படுற கவலை, ஒரு மூமினுக்கு ஏற்படுற கவலை இருக்குதே, அவருக்கு ஏற்படுற நியாயமான கவலை, துன்பம், பிரச்சனை, நோய், அதாவது பாதையில் நடந்து போகும் பொழுது குத்துற முள் உட்பட அவன் பாவங்களை மன்னிக்குது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். மூமின் அதை புரிந்து கொள்வான், மூமின் அந்த தொடர்பை தெரிந்து கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹு தஆலா இடத்துல, யா அல்லாஹ் மௌத்து வரை உனக்காக நான் வாழுகிறேன், உனக்காக நான் செயல்படுகிறேன் யா அல்லாஹ், அந்த எண்ணத்தோடு ஒரு மூமின் வாழுவான். அதனால தான் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன இந்த லன்னி அப்தி பி, ஆனா இந்த லன்னி அப்தி பி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸியிலே, என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ, எப்படி அவன் எண்ணுகிறானோ, அது போன்றுதான் அவனோடு நான் நடந்து கொள்வேன். ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்னை பத்தி என் அடியான் என்ன நினைக்கிறான், நான் என்ன அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லைன்னா அல்லாஹ் இரக்கம் இல்லைதான். அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நேசிப்பான். அல்லாஹ் என்னோட அன்பு வைத்திருக்கிறான். இது மூமினுக்கு தான் வரும். இந்த ஹதீஸுக்கு காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி, எந்த எண்ணம், நான் துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான், நான் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், நான் தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தருவான், நான் நெருங்கினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், ஏதாவது எனக்கு தேவை இருக்குதா அதை கேட்டால் அல்லாஹ் தருவான், நிச்சயமா தருவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு ظن பில்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வச்சே தவிர நீங்க மௌத்தாயிராதீங்க, அல்லாஹ்வோட நல்லெண்ணத்தோட மௌத்தாங்க. இதுதான் இது சகோதரர்களே. நான் கேட்ட அல்லாஹ் தருவான். நிறைய பேர் நான் கேட்கிறேன் 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 கிடைக்குது இல்ல, நீங்க அப்படி சொல்ற வரைக்கும் அல்லாஹ் துஆ கபூல் செய்வான். அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் கேட்டால் தருவான். தராம இருப்பதில் ஏதோ ஒரு கைர் இருக்குது. ஒரு மூமின் இதை புரிந்து கொள்வான், ஒரு மூமின் விளங்கிக் கொள்வான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காத துஆவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில இருந்து கேட்காத துஆவா? அல்லாஹு தஆலா தாமதமாகி வெளியே கொண்டு வந்தான், ஆட்சி பீடத்திலே வைத்து அழகு பார்த்தான். அதுக்கு முன்னால வெளியானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை இந்த 2 பேர் முன்னால நேரத்தோட வெளியானாங்க. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு? கொலை செய்யப்பட்டார். இன்னொரு ஆள் பணிவிடை செய்யறதுக்கு போனார், ஹாதிமா போனார். அதுக்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால வெளியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சிறைச்சாலை வெளியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரச சபையில மந்திரியாக்கப்பட்டார். தாமதம் அதில் நலவு இருக்கிறது. அல்லாஹ் கொஞ்சம் தாமதிக்கிறானா, நான் துஆ செய்கிறேன் கபூல் செய்யாம இருக்கிறானா, ஹைர் இருக்கிறது. நான் இஸ்திக்பார் செய்கிறேன், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் நான் கேட்கிறேன், இப்பொழுது கேட்கிறேன் இந்த விடயத்தை, அது எனக்கு தேவைன்னு நினைச்சு கேட்கிறேன், ஆனா அல்லாஹு தஆலா தராம இருக்கிறான். இது நான் விரும்புகிறேன், இதுல ஷர் இருக்கும். அல்லாஹ் நிச்சயமாக நான் கேட்பது அது எனக்கு நான் விருப்பப்பட்டு கேட்பது, ஆனால் அல்லாஹ் எனக்கு தருவது எனக்கு பொருத்தமானது. எனக்கு எந்த நேரத்தில் எப்படி எந்த இடத்துல எதை தர வேண்டுமோ அல்லாஹ் தருவான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நீங்க அறியாதவர்கள். இப்ப நல்லா விரும்பி கேட்கிறோண்டு நாளைக்கு வெறுப்பாயிருக்கும், இப்ப சந்தோஷமா நினைக்கிறோண்டு நாளைக்கு வெறுப்பாயிருக்கும். எனவே நான் கேட்கிறேன், அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் நீ தருவாய். அந்த நம்பிக்கை. பாவமா அதிகமா செஞ்சிட்டேனா அல்லாஹ் மன்னிப்பான். ஆதமுடைய மகனே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்க காலையில மாலையில இரவுல பகல்ல பாவம் செய்றீங்க, நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வோடு அந்த நல்லெண்ணத்தோடு ஒரு முஃமின் வாழ்வான் எல்லா நிலைகளிலும். நான் கேட்கிறேன், அல்லாஹ் தருவான். நான் இபாதத் செய்றேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் இவ்வளவு காலம் தவறு செஞ்சிட்டேன், இப்ப நான் திருந்தி போறேன். 50 60 70 இல்ல, பிரச்சனை இல்ல. ஏன்ற ரப்பு 1000 லட்சம் கோடி பாவம் செய்தாலும் யா அல்லாஹ் என்று உள்ளத்தோட அந்த உண்மையான ஈமானோட தௌபா செய்து ஒரு கண்ணீர் சொட்டை நீங்கள் வடிக்கிற பொழுது எல்லா பாவங்களையும் அழித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி எண்ணிக்கொள்ளுங்க. நான் இவ்வளவு நாள் ஹராத்துல இருந்துட்டேன், தொழில் தெரியாம வட்டியோட இருந்துட்டேன், நான் தவறான தொடர்புகளை இருந்துட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். போங்க, ஒரு மூமின் இதை விலகிக் கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் சொர்க்கம் போகணும், என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க எங்களோட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. வந்தாரு. அப்படி ஒரு சில வினாடிகள் தான் யுத்தம் செஞ்சாரு, ஷஹீதா மரணிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமில கலீலன் வ உஜ்ர கஸீரா. ரஜுல் முகன்னா பில் ஹதீத் உஸைர் இப்னு அப்துல் ஷல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாரு. ஒரு சில வினாடிகள் வந்தாரு, போனாரு. 5 6 நிமிடம் 10 நிமிடம், ஒரு சில வினாடிகள் சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அப்படித்தான். நீங்க இவ்வளவு காலம் பாவத்தோட வாழ்ந்தீங்க, அல்லாஹ் பார்க்க மாட்டான். தௌபா செஞ்சீங்களா, உண்மையான தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அன இந்த லன்னி அபுதீபி, என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ நான் அப்படித்தான் இருப்பேன். இந்த ஒரு தொடர்பை இரகசியத்தை மோமின் புரிந்து கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் இதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நல்லெண்ணத்தோடு மரணிக்க வேண்டும். என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான், என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான், என்னுடைய ரப்பு நாளை மறுமையில் என்னை இழிவுபடுத்த மாட்டான். அதற்கேற்றால் போல் நம்முடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை சீர் செய்து அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாம் சரியாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மன்னித்து நாளை நபிமார்களோடு சித்திகீன்களோடு சுஹதாக்களோடு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்து.